பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய ஆவியால் அருளப்பட்டு அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். Praise God. Hallelujah. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, பொன்னாக விளங்கச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையை அழித்து போடும்படியாய், இல்லாமலாக்கும்படியாய், குலைத்து போடும்படியாய் இன்றைக்கும் பல்வேறு சோதனைகள் மனிதர்கள் மூலமாக, அசுத்த வல்லமைகளின் மூலமாக, சாத்தானின் சத்துருவின் போராட்டங்களின் மூலமாக எனக்கு விரோதமாய் ஒரு கூட்ட வல்லமைகள் தொடர்ந்தேட்சியாய் என்னை மோதிக்கொண்டிருக்கிறது. எப்படியாவது அநேக சோதனைகளை கொடுத்து, சோதனைகளில் சிக்க வைத்து என்னை அழித்து போட வேண்டும் என்று பல்வேறு ரீதியில் போராடி கொண்டிருக்கிறது. யோபுவை சாத்தான் சோதிக்கும்படியாய் விரும்பினார். ஆண்டவரும் கொஞ்சம் ஒப்பு கொடுத்தார். பேதுருவை சுலவுல போட்டு புடைப்பதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். இன்றைக்கு ஒரு சில வல்லமைகள் என்னை சோதிக்கும்படியாய் வருகிறது. சோதனை அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில உண்டு. இந்த சோதனை அப்படிங்கிறது எனக்கு பெயினை கொடுக்கிறதுக்காக அல்ல, எனக்கு ப்ரமோஷனை கொடுப்பதற்கா. எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க? இந்த வார்த்தை ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வருகிற சோதனை அது யார் மூலமாய் வந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவரை அதை அனுமதித்தாலும், அல்லது சத்துருவின் மூலமாக அல்லது மற்ற வல்லமைகள் மூலமாய் வந்தாலும், எனக்கு வருகிற சோதனை நிமித்தம் அந்த நேரத்தில் ஆண்டவர் வேடிக்கை பார்ப்பவர் அல்ல. இந்த சோதனை எனக்கு பெயினை கொடுப்பதற்காக அல்ல, எனக்கு ப்ரமோஷனை கொடுப்பதற்காக. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க? நீங்க நம்புங்கள். இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற சோதனைகள் ஒருவேளை இப்பொழுது அது பெயினா இருக்கலாம். இதோ நாட்கள் வரப்போகிறது, கர்த்தர் உங்களை சோதித்த பிற்பாடு அது ப்ரமோஷனாக, பொன்னாக விளங்க செய்வார். ஓ praise God. Hallelujah. இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற எல்லா வேதனைகளும் போராட்டங்களும் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிட போகிறது. ஒரு பிந்தின மகிமை உங்களுக்காய் வரப்போகிறது. தேவன் உங்களை சோதித்தற்கு பிற்பாடு பொன்னாக விளங்க செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க நம்புங்கள். உங்கள் பிள்ளைகள் பொன்னாய் விளங்குவார்கள். உங்க கணவருக்காய் ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை பொன்னாய் விளங்க செய்வேன். ஸ்தோத்திரம். யோபுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அவர் நான் போகும் வழியை அறிந்திருக்கிறார். அவர் என்னை பொன்னாய் விளங்க செய்வார். இந்த வார்த்தை அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. சாத்தான் எந்த ரீதியில் சோதித்தாலும், சோத்ரு, அவன் பொருளாதாரத்தை எடுத்து சோதிச்சாலும், பிள்ளைகளை எடுத்து பிரிச்சு சோதிச்சாலும், கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில பிரிவினைகளை உண்டுபடி சோதித்தாலும், சரீரத்துல வியாதியை யோபுக்கு கொடுத்து சோதித்தது போல சோதித்தாலும், கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்கள். அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். இதோ உங்களுக்கான நாட்கள் வரும் பொழுது நிச்சயம் கர்த்தர் உங்களை பொன்னாய் விளங்க செய்வார். ஓ praise God. ஒரு சிலருக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இப்பொழுது இருக்கிற இடம், இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமை நிரந்தரமானதல்ல. நான் உன்னை பொன்னாய் விளங்க சொல்லுகிற நாட்கள் சமீபத்தில் இருக்கு என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்புங்கள். தோத்திரம். சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் கொடுத்து யோபினுடைய வாழ்க்கையை பொன்னாய் விளங்க செய்தது போல உங்களுக்கான சோத்திரம் இந்த பெயினின் நாட்கள் முடிய போகிறது. ஒரு ப்ரமோஷனின் நாட்களை கர்த்தர் வர செய்ய போகிறார். நீங்கள் பொன்னாய் விளங்க போகிறீர்கள். உங்க கையின் பிரயாசம் இப்ப நஷ்டத்துல இருக்கலாம், இப்ப சோத்திரம் ஏமாற்றத்துல, இழப்புல இருக்கலாம். இதோ நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும் பொழுது யோபினுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை பொன்னாய் விளங்கினது போல உங்க கையின் பிரயாசம், உங்க பிள்ளைங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் பொன்னாய் விளங்க செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிங்க பார்க்கலாம்.
Praise God. Hallelujah. அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் பாதை அவர் அழிந்திருக்கிறார், நான் பொன்னாய் விளங்க போகிறேன். Hallelujah. நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். நான் பொன்னாய் விளங்குகிறேன், நான் பொன்னாய் விளங்க போகிறேன். Hallelujah. என் பிள்ளைகள் பொன்னாய் மின்ன போகிறார்கள். என்னுடைய கையின் பிரயாசங்கள் பொன்னாய் மாற போகிறது. இயேசுவின் நாமத்தினால அந்த வார்த்தையின் வல்லமைகள் பலப்படுத்தோடு இப்பொழுது இறங்குவதாக ஆண்டவரே. சோதனையை சகிக்க, சோதனையை தாங்கக்கூடிய பலனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுங்கப்பா. இந்த சோதனைக்கு பிற்பாடு ஒரு பெரிய ஆசீர்வாதம், இரட்டிப்பான மகிமை அவர்களை தொடுவதாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இன்னைக்கு மண்ணா இருந்தாலும் கர்த்தர் உங்களை பொன்னாய் விளங்க செய்வார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Praise God. God bless.